இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டாட்டும் தேர்டு டாட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிரேசியர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 1.5 இன்ச். அதாவது இதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் வைக்கணும். ஏன்னு கேட்டால் இதுக்கு இந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. கஸ்டமர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வந்து பாயிண்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். அவங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும். அதுவுமே வந்து கப் ஷேப் இருக்கிற பிரேசியர் யூஸ் பண்ணாங்கன்னா தான் அந்த ஷார்ப்னஸும் அவங்களுக்கு தெரியும். இல்லை பனியன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பேடு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஷார்ப் வச்சு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து அதில் தெரியாது. சரிங்களா? இது வந்து நம்ம இது வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, டீசெண்டான லுக்கு கொடுக்கும். அதுக்காக வந்து நான் 1.5 இன்ச் நான் வந்து வச்சுக்கிறேன். 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா இங்க இருந்து மேல, அதாவது நான் எல்லாரும் வந்து இங்க 1/4 இன்ச் இங்க 1/4 இன்ச்சுன்னு வைப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க இருந்து மேலதான் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கோடை இது வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்கிருந்து 1/2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த கோட்டை வந்து நம்ம இது வரைக்கும் இழுத்து விட்டோம் இல்லைங்களா? அப்படி இழுத்து விடும்போது இந்த டாட் கிட்ட வரப்போகும்போது 1/4 இன்ச்சும், இந்த கப் ஷேப் கிட்ட வரும்பொழுது பாத்தீங்கன்னா கரெக்டா 1 இன்ச்சும் வந்து நிற்கும். இதுலயுமே நம்ம இங்க இருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து சீம் அலவன்ஸ்குள்ளார போயிடும். ஹூக் ஐப்பட்டிக்குள்ளார இந்த பார்ட் போயிடும். இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல நீங்க எவ்வளவு வருதோ அதை நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்ப 1/4 இன்ச் வருதுன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் சென்டர்ல வச்சு நீங்க மடிச்சு இந்த ஷேப்பை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் டாட். ஓகேங்களா? தேர்ட் டாட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இந்த கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடு போட்டுட்டு அதே போலதான் இங்க என்ன டிஸ்டன்ஸ் வச்சீங்களோ அதே டிஸ்டன்ஸ் இங்கேயும் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் 1.5 இன்ச் தள்ளி வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஷேப் வரைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டாட் செகண்ட் டாட் வரையும் போது இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச். நான் இது எல்லாமே சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கிறோம் இல்லைங்க, இந்த லைனை வச்சுதான் வைக்கணும். இந்த கட்டிங் லைன்ல நீங்க 1/2 இன்ச் போட்டு போயிடாதீங்க. இங்க இருந்து 1/2 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணும் போது இந்த இடத்துல கட்டிங் லைன் வரும் பொழுது அந்த இடத்துல அதிகமா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 2ஆ டிவைட் பண்ணி ஃபோல்டு பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணணும். அதே போல இந்த இடத்துல வைக்கும் போதும் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு இங்க இருந்து ஷோல்டர் பக்கமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கணும். இப்போ இந்த 3 டாட் எப்படி எடுக்கிறது, அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன எதுக்காக நம்ம வைக்கிறோம், என்ன மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரண்ட் ஷோல்டர், பேக் பார்ட்ல எடுத்த மாதிரியே தான் இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இத வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. உங்களோட கட்டிங் லைன் இதுதான். இது எதுக்காக அப்படின்னா இந்த லைன் எடுத்தீங்க, இந்த 1/4 இன்ச் கட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட நழுவாது, அந்த அளவுக்கு உட்காரும். சரிங்களா? இந்த இடத்துலயும் நம்ம ஒரு கிராஸ் பண்ணிக்கிறோம். இந்த கட்டிங்க்கு வராது, இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல ஒரு லைன் வந்து எடுத்துக்கோங்க.
சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் எடுத்தீங்கன்னா தைச்சு பார்க்கும்போது இப்படி கிராஸா வரும்னா வராது. அப்ப பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டா தான் தெரியும். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லி தரேன். இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோம். இப்ப இதே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கட்டிங் கேக்குறாங்கன்னு வைங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு டைமண்ட் கட்டிங் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில, அதாவது இந்த கோடை ஜாயின் பண்றீங்க இல்லையா, இந்த ஷேப் எந்த இடத்துல டைமண்ட் கட் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச் இந்த கோட்ல இருந்து வெளிப்பக்கமா எடுத்துட்டு இந்த கோடை இப்படி போட்டுக்கோங்க. இது இங்க போடும்போது இது நல்லா இப்படி விரிஞ்சு கொடுக்கும். அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு வேலையும் செய்யணும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்க இருந்து திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ள எடுத்துடணும். உள்ள எடுத்து இங்க இருந்து இந்த டைமண்ட் கட்டிங்க்கு கொடுக்குற கோடை இந்த 1/4 இன்ச் கூட ஜாயின் பண்ணி விடணும். அதே போல இங்க இருந்தும் இந்த தட்டு இருக்குது, இந்த ஷோல்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி இந்த கோட்டையும் வந்து நீங்க கிராஸ் பண்ணிடணும். அப்பதான் வந்து இங்க விரிஞ்சு கொடுக்குற துணினால இந்த ஷோல்டர் வந்து விலகாமையோ தூக்காமையோ லூஸ் வராமையோ இருக்கும். இது எல்லாமே இதெல்லாமே வந்து குட்டி குட்டியான டிப்ஸ் தான். ஆனா இது அந்த நேரத்துல நீங்க கட்டிங் போடும்போது கவனத்துல வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயமே. ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லீவ் போலாமா? ஓகே.